மாடி தோட்டத்துல வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பூச்செடிகள் வளர்க்கணுன்ற ஆசை இருக்கு. ஆனா என்ன பூச்செடிகள் வளர்க்கணும் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். மாடி தோட்டத்திலையும் வீட்டு தோட்டத்திலையும் ரொம்பவே ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு 10 பூச்செடிகளை பத்தி இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம். நம்பர் 1 பாத்தீங்கன்னா செம்பருத்தி. இதுல நாட்டு வகையும் இருக்கு, ஹைபிரிட்ஸும் இருக்கு, நிறைய கலர்ஸ் இதுல இருக்கு. நம்பர் 2 நந்தியாவட்டம். இதுல அடுக்கு, மினி, வெரிகேட்டட் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா அரளி. இதுல டார்க் வெரைட்டிஸ் வந்து நம்ம மாடியில் வச்சு வளர்க்கலாம். நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைன்னு சொல்லக்கூடிய ஜாஸ்மின். இதுவுமே வந்து மாடி தோட்டத்துல நம்ம ரொம்ப ஈஸியா வளர்க்க முடியும். அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய செடி பவழமல்லி. இதுல டார்க் வெரைட்டிஸ் இருக்கு, அதை நம்ம தொட்டிலே வச்சு வளர்க்க முடியும். ஆறாவது நம்ம பார்க்கக்கூடிய செடி பாரிஜாதம். இதுல ஹைபிரிட் வெரைட்டிஸ் நம்ம வந்து மாடியில் வச்சு சூப்பரா வளர்க்க முடியும். ஏழாவது நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா நாட்டு ரோஸ் செடி வளர்க்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருந்தா நீங்க இது கண்டிப்பா மாடியில் வச்சு வளர்க்கலாம். எட்டாவது நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச கனகாம்பரம். ஒன்பதாவது நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா இட்லி பூச்செடின்னு சொல்லக்கூடிய எக்ஸோரா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிங்க், ரெட், ஒயிட் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்கு. பத்தாவது நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சாமந்தி செடி. இந்த 10 செடியில உங்களோட ஃபேவரட் செடி எதுங்கிறத கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. இது மாதிரியான கார்டனிங் வீடியோஸ்க்கு மறக்காம கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.